நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருப்பேன்னு சொன்னா உன்னை வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஆதி காலத்துல இருந்த ஒரு விசுவாசம், பக்தி, ஜெபம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, சபை கூடி வருது. இன்னைக்கு எல்லாம் பாட்டியும் வச்சுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கலதை தேஞ்சு அப்படி அதை கட்டெரும்போட இது சித்தெரும்பா போச்சு, செத்துருச்சு எறும்பு. எறும்பு என்ன ஆயிடுச்சுங்க? செத்துருச்சு. எங்க உசுறு இருந்தா தான் அது வரும். அப்போ நமக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் இன்னைக்கு எல்லாமே சொல்ல போனா, இன்னைக்கு மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யம் போவோன்ட்டு கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? உலகத்தான குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லிட்டுங்களா, இருக்கிறதுலயே மோசமானவங்க கிறிஸ்தவங்க தாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டம் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு ஏதோ கடமைக்கு வர்றான் போறான், இந்த வாரம் போவாட்டி என்ன அடுத்த வாரம், இப்படித்தான் கிறிஸ்தவோட வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்தவங்க வந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, கைதட்டுங்க, சர்ச்சுக்கு வாங்க சொல்ல வேண்டிய அவசியம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மாத்திரம்தான் வரக்கூடிய காலகட்டங்களை நாம் தப்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழிவகை செய்வார். அல்லேலூயா. நல்ல ஒரு நிமிட கண்களை மூடுவோம். இந்த காலை வேளையில் தேவ சன்னிதானத்தில் ஒரு நிமிடமா நம்மை தரைமட்டம் தாழ்த்தி, கடந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் அனைவரோடு கூட ஆபத்துகளிலும் தீமைகளிலும் போராட்டங்களிலும் விலக்கி காப்பாற்றும் புதிய ஒரு மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்சத்திற்கு சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்சத்திற்கு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும்,
பிதாவே நம்பின் காலங்களுக்கு நான் வந்து செய்கிறேன். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைகளில் இந்த மத்தியில் வாங்க, வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க ஆண்டவர் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லாங்களா? நீங்க சத்தமா சொல்லாமா? ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஒரு மாதத்துக்குள் கடந்து வந்தவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறப்ப அநேக விதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது, விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுறாருன்னு சொன்னா, நாம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னு சொன்னா, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. என்னங்க சத்தம் கேட்கலன்னா பாருங்க, பேர் சொல்லிடுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இன்னும் வெட்டியா தின்னு போட்டு ஊரை சுத்தவும் நல்லா படுத்து தூங்கவும் வெட்டினாயும் பேசுறதுக்கு அல்ல. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. கரங்களை வச்சு சொல்லுவோம், நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். மேக்சிமம் பாட்டிக்கு சொல்லிக்கிறேன், நான் எப்பவுமே இங்க இருக்கிற வரைக்கும் மெதுவாத்தான் வண்டி ஓட்டுனேன். ஆனா திருச்சி போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பரபரப்புக்கு, சூழ்நிலைக்கு, டிராபிக்ல ஒரு நிமிஷம் கூட ஸ்லோவா போக முடியும். நான் ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் எக்ஸல்லையே 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவேன். ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் கடவுள் என்னை காப்பாத்திட்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னா, நம்முடைய ஜீவன் ஒரு நாளும் அது வீணா போகாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு பிரியாது. அதனாலதாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். கரமை எடுத்து எல்லாம் சொல்லலாமா? பெரிய ஆட்கள் நீங்க இறந்து போயிட்டாங்க. உயிரை காப்பாத்தோன்னு நினைச்சீங்களா? நீங்க உசுரோடுங்க. ஆனா கடவுள் நம்ம மேல் வைத்த கிருபை நம்மளை இப்பவும் காப்பாத்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான ஒரு மாதத்துல எனக்கு இந்த இடத்துல வருவதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிற நீங்களும் ஜெபிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. சரிங்க, சற்று நேரம் தியானத்துக்காக கடந்து போகிறோம். புதிய ஒரு பிரசங்கத்தெல்லாம் நான் பண்ண போறது இல்லையா. ஏற்கனவே நீங்க கேட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா என்ன பண்ணிட்டோம்? மறந்து போயிட்டோம். என்ன பண்ணிட்டீங்க? மறந்து போனதை கொஞ்சம் அப்படியே வச்சுறா ஒரு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னத பாட்டிற்கு எழுதின புஸ்தகம், உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். திரும்பி வா சூலமத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவள். சரி, கவனிக்கிறீங்களா? வாசிக்கிறவங்க மட்டும் ஒருத்தர் வாட்சா போதுங்க. மேக்சிமம் நீங்க கவனிச்சாவே அது போதும். கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பதான் வந்து எங்க மத்தேயு, லூக்கா, யோவான், எங்க உன்னத பாட்டை வந்து புதிய ஏற்பாட்டு தேடிட்டுலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? காதை கொடுத்து கேட்டீங்கன்னா மட்டுமே போதும். இந்த இடத்துல வாசிக்கிறப்ப சூலமித்தியா என்கிறதான ஒரு கேரக்டர் இந்த இடத்துல வருது. சாங் ஆஃப் சாங்ஸ், உன்னத பாட்டுங்கிற ஒரு புத்தகம் வந்து சாலமோன் ராஜா எழுதிய ஒரு பாடலின் புத்தகம். இந்த புத்தகத்துல சூலமித்தியால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இந்த சூலமித்தியால் யாருன்னு சொல்லி பார்த்தா, சூனேம் என்கிற ஊரை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பம். இந்த இடத்துல பாக்குறப்ப சாலமோன் ராஜா வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு ஏழை குடும்பத்துக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் தான் இந்த சூனேமித்தியா. இந்த சூனேமித்தியால பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருப்பாங்க, ஆனா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. வேதாகமத்துல அவளுடைய அழகை அவ்வளவாக வர்ணிக்கப்பட்டது. என்னாச்சு, தன் சகோதரராகவே வெறுத்து, இவ கருப்பா இருக்கிறா, இவ ஆனாலும் இவ அழகா இருக்கிறா சென்று தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்களாமா, அந்த திராட்சை தோட்டத்தை பகல்ல இவ வேலை செய்யுது, வெயில்ல வேலை செய்யுது, இன்னும் எச்சா கருகருன்னு கருத்து போட்டுன்னு சகோதரர்கள் அவளை வேலை வாங்கினார். ஆனால் முகம் போனாதபடி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமாய் அந்த சூனேமித்தியா செஞ்சார். ஒரு நாள் சாலமோன் ராஜா வர்றாரு, தோட்டத்தை சுத்தி பார்க்க வர்றப்போ சூனேமித்தியாவை பார்க்கிறார். அவள் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாங்க. சொல்லுங்களாரு, ஆமா அப்படித்தான் கடவுள் பார்வைக்கு. மற்றவங்க சொல்லிட்டு போறா கொடுங்க, கரையே இருக்கிறேன், அழகா நம்ம எப்பவுமே பியூட்டிஃபுல் தான் கடவுளுக்கு. இல்லையா? அப்ப நான் பாக்குறாரு,
அதாவது அவளை அழக பார்க்கிறது செகண்டரி, ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்தது அவளுடைய கீழ்ப்படிதல், ஒபீடியன்ட்லி, அவளுடைய வேலை, அந்த உற்சாகத்தை பார்த்தோம். என்னாச்சுன்னா இந்த சாலமோன் ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் ஒரு பெரிய பதவியில் உட்கார வைத்தார். அப்போ சகோதரர்கள் சூனேமித்தியாளை பார்த்தது இவளை வெறுப்போடு பார்த்தாங்க. ஆனால் சாலமோன் ராஜா இவளை பார்த்தது நேசத்தோடு பார்த்தார். இவளை வெறுத்து ஒதுக்கினாங்க. சாலமோன் ராஜா உன்னதத்தில் கொண்டு போய் அந்த சூனேமித்தியாளை வைத்தார். அப்போ இந்த கடைசி பேஜ் இருக்கு, அதை மட்டும் வாசிங்க. கடைசி பேஜ் 6வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல கடைசி பேஜ், கடைசி பேஜ் கடைசியா இருக்குது. 13ஆம் வசனத்துக்கு கீழே என்ன எதுவுமே நான் சொன்னது விளக்கலையா உங்களுக்கு? உன்னத பாட்டுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துக்கு கீழே ஒரு பேஜ் இருக்குது பாருங்க. அந்த வரி வாசி. நான் ஏன்டா பைபிளை புரட்டிட்டு கொலை மாதிரி நான் உட்கார்ந்துருக்கணும், நீங்க அதை வளர்த்தா இருக்கிறீங்க. வாசிங்க. சூலமித்தியில் நீங்கள் இனத்தை பார்க்கிறீர்கள், அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். சூலமித்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள். அப்ப அந்த சூலேமித்தியார் கிட்ட சாலமோன் ராஜா பார்த்த காரியம் என்ன? அப்போ இன்னைக்கு பிரசங்க தலைப்பு தெரியுங்களா? பார்வையில் வித்தியாசம். பார்க்கிற பார்வையில ஒரு வித்தியாசம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் பார்த்து வச்சுங்க, அவன் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறேன், என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன், நீ என்னையே பார்த்துட்டு இருக்கிறான். அது ஒரு ஜென்ரலா பார்க்கற சீவனை கூட பாரு, நீ முறைச்சுக்கிட்டே தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சீவனான கூட என்னை என் பார்வைக்கு பார்த்தா அவர் என்ன சிரிக்கிற மாதிரி, அப்படி ஒரு டெரரா போந்துருக்கிற, முறைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ மனுஷனுடைய பார்வை ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு சிற்பி இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். சிற்பினா யாரு? சிலை செதுக்கிறவர். அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லு கிடக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பாறாங்கல் கிடைக்குது. நீங்க எப்படி அதை பார்ப்பீங்க? இந்த கல்லு ஒரு 10 வருஷமா கிடக்குது, தூக்கவும் மாட்டேங்கிறாங்க, எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, அதே இடத்துல கிடக்குது. நீங்க பார்க்கிற பார்வை அது எப்படிங்க? கல்லு. ஆனா அதே ஒரு சிற்பி எப்படி பார்ப்பார்? சிலையா பார்ப்பார். கைத்துக்கொள்ள சொல்லாங்களா? அது ஒரு கடவுளா பார்ப்பார். கைத்துக்கொள்ள சொல்லாமா? அவருடைய கலைத்திறன் வேற, அவர் பார்க்கிற பார்வையில வித்தியாசம் இருக்குது. அப்ப இன்னைக்கு உலக மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா பார்க்கிறோம். சில குழந்தைகள் சொல்லுவாங்க, சார் இவெல்லாம் பின்னாடி வருங்காலத்துல என்னவா மாறிடுவாங்க, ஒரு போலீஸா வந்துடுவா, ஒரு டாக்டரா வந்துடுவா. நம்மளுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு தான் வளர்த்துறாங்க. நம்மளுக்கு இடத்துக்காக போதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பாக்குறதல்ல அவங்க அப்படியா இருப்பாங்க, இவங்க இப்படியா இருப்பாங்க சொல்லி. அப்போ பார்வையில் ஒரு வித்தியாசம். நல்லதா பார்க்கறவங்க இருக்கிறாங்க, கெட்டதா பார்க்கறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு பிரசங்க தலைப்பு பார்வையில் ஒரு வித்தியாசம். சரி, அப்போ எதை பார்க்கிறோம், எங்க பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம், ஏன் பார்க்கிறோம், எதுக்காக பார்க்கிறோம், அப்ப இதுல நிறைய கொஸ்டின் மார்க் உண்டு. பார்க்கிற பார்வையில ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக, நிறைய சொல்லலாம். என்ன காரணத்துக்காக, நிறைய காரணங்கள் அது உண்டு. அப்போ பார்வையில் ஒரு வித்தியாசம். யாரை பார்க்கிறா அது ஒரு கேள்விக்குறி உண்டு. சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுங்க. உலகத்துல மனிதன் பார்க்கிற பார்வை வேற, ஆனால் நம்மை அழைத்த தேவன் நம்மை பார்க்கிற பார்வை வேற. கைத்துக்களை சொல்லுங்களா? கோச்சு மாட்டாங்க ஸ்டீவன் அண்ணன், ஏன்னா அவர் என்னுடைய அன்பு அண்ணன். மற்றவங்க எனக்கு தானே, அவர்லாம் இங்க படிக்கவே இல்லை. உண்மையும் சொல்லிட்டுங்களா, மனுஷன் பார்க்கிற பார்வை. ஆனா இப்போ நான் சந்தோஷப்படுறேன் தெரியுமா? அதான் நம்ம நீங்களானாலும் போய் இதை கொஞ்சம் படிச்சுக்கிற, ஒன்றும் டிகிரி கோட்டர் கிடையாதுங்க. ஆனா நமக்கு இருக்கிற மெமரி பவரை விட அவருக்கு ஒரு மடங்கு எச்சாத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா கடவுளுடைய படைப்பு அப்படி. இன்னைக்கு அவர் பாட்டு ஒரு தடவை காது கேட்டார், அப்போது மெமரி பண்ணக்கூடிய ஒரு அறிவை கடவுள் அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்துருப்பார். உண்மைதான், நான் உண்மையா சந்தோஷப்படுறேன். கடவுள் படிப்புல விட்டு தருங்க, என்ன போய் பெரிய படிப்பு. கடவுள் கொடுத்திருக்கிற ஞானம் படிச்சவனை காட்டிலும் படிக்காதவங்களுக்கு தான் ஒருபடி ஞானத்தை கொடுத்திருப்பார். கண் இருக்கிறவங்க போய் தட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுவார், ஆனா கண் இல்லாதவங்க கரெக்டா நடப்பார். ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஞானம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. மனிதன் பார்க்கிற பார்வை வேற, ஆனா கடவுள் நம்மை பார்க்கிற பார்வை வேற. மனிதனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கடவுளோ உள்ளின்
இந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷன் பார்க்கலாம், ஒரு வயசானவர் நெட்டை கூட்டை கருப்பு சேப்பு என்ன வேணா சொல்லிக்கிட்டு குண்டு ஒல்லி. ஆனா கடவுள் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தார் என் தேவா, என் ராஜா. சரி, கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். மனிதன் முகத்தை பார்க்கிறார். மனிதன் வெளி தோற்றத்தை மட்டும் தான் பார்க்கிறான். ஆனா கடவுள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கறதுனாலதான், நேசிக்கிறதுனாலதான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை சொல்லுங்க அப்ப வசனத்தை. இந்த அறமுறையா பேசுறது, விட்டு விட்டு பேசுறது இதெல்லாம் நீங்க வச்சுக்கூடாது. ஒரு வசனத்தை சொன்னா பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஏங்க சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்லிட்டேன், பின்னாடி இருக்கிறது சொல்லுங்க. நான் சொன்னதை திருத்தி சொல்லிக்கிட்டேன். தெரிந்து கொண்டேன்னா பெயர் சொல்லி அழைத்தேன். இதுலயே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கேள்வி கேட்டோம்னா பாதி பேர் குழம்பிடுவாங்க. ஏங்க உண்மை சொல்லுங்க அப்படின்ட்டா போகுது. ஆனா ஒருவர் அப்படி இருக்காதோ அப்படிங்கிற ஃபீலிங் ஆயிடுவாங்க. அதனால ஆனா எதை தெரிஞ்சாலும் முழுசா தெரிஞ்சுங்க, அறவரையா தெரிஞ்சுக்க வேண்டாம். சரிங்களா? பெயர் சொல்லி அழைத்தவர் உட்கார்ந்துக்கிற நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கும் வாழ வைப்பதற்கும் ஒரு சித்தமும் திட்டமும் உண்டு. ஆனா உண்மை சொல்லி பார்க்கலாம், அந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்துட்டாரு, நடிகர் விவேக் இறந்துட்டாரு, இருட்டுக்கடை ஓனர் அவர் இறந்துட்டாரு, வசந்தன்கோ ஓனர் இறந்துட்டாரு. அவங்க கிட்ட இல்லாத காசங்களா பணங்களா. எஸ்பி பாலசுப்ரமணியம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி செலவழி கூட அவர் உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா பணம் உயிரை காப்பாற்றும். நான் நினைச்சிட்டேன், நான் அந்த கொரோனால நான் அப்படித்தான் நினைச்சேன். எனக்கு உயிர் போய் தான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்றப்ப கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, மரிப்பதில்லை, மரணத்தை ஜெயித்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்தார். அல்லேலூயா. கோடி கோடியா வச்சிருந்தவங்களாம் உசுரை காப்பாற்ற முடியல. ஒண்ணுமில்லாத நம்ம கடவுள் வச்சிருக்கிறார்னா நமக்குன்னு ஒரு திட்டம், தீர்மானம் கட்டாயம் இந்த உலகத்தில் உண்டு. அல்லேலூயா. தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றாம நான் இப்போ ஜெபிக்கிறதா, என் உயிர் இந்த உலகத்தை விட்டு போகவே கூடாது. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைச்சார். சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து இதுக்கெல்லாம் கட்டாய முறையில திட்டிக்கிட்டே இருக்கணும். சொன்ன அடுத்த செகண்ட் பைபிள் வாசிச்சிடணும். சும்மா அதை தேடிக்கிட்டே இருக்கலாம் கூடாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. போதும். எங்க வாசத்தை கேட்டீங்களா? முடிஞ்ச வரைக்கும் சொன்ன பைபிள் மாத்தீங்களா? நீங்க தயவு செய்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நானும் நிறைய வசனத்துல சொல்ல மாட்டேன். நான் ஒரே வசனத்தை தான் இருப்பேன். மீறி போனா ஏடு பண்றதுக்கு ஒரு 2-3 வசனம் தான் சொல்லுவேன். சும்மா பைபிள் வச்சிருக்கிறது சந்தோஷம் தான். பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்களா? கேட்டு பார்ப்போம். அந்த வெறி கையை ஆட்டிட்டு வரக்கூடாது சர்ச்சுக்கு வரப்போ. பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு யாருமே வரக்கூடாது. படிக்க தெரியுதே தெரியலையா, ஆனா கையில என்ன இருக்கணுங்க? வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அப்படி சோப்புக்குள்ள கையிட்டு வர்றதுக்கு பேரு சர்ச்சுக்கு வர்றதல்ல. சபைக்கு வந்தா பைபிளோட தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப நீங்க யாரும் நீக்க வேண்டாம். எல்லா பைபிளும் மூடி வச்சிருக்கு போதுங்க. அர்ச்சனா மட்டும் வாட்சா போது எல்லாம் மூடு, பைபிள் மூடிடுங்க. ஆமா ராணிமா மூடு, பைபிள் போதும். காது கொடுத்து கேட்கணும். யார் பைபிள் நீங்க நீக்க வேண்டாம். இன்னும் ஒரு தடவை வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. போதுங்க. அந்த ஒரே வரியோட போய் போகுது.
நான் ஒரே வரியிலே பிரசங்கத்தை முடிச்சிருவேன். சும்மா இந்த மாதிரி 30 வசனத்தை எடுத்து 300 விளக்கம்லாம் எனக்கு தேவை. ஒரே வசனம் ஒத்த வரி போதும், முதல் வரி மட்டும் போதும், நான் பிரசங்கத்தையே முடிப்பேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு எங்க கேட்டீங்களா? காதி அடிச்சா நான் சொன்னதை சொல்லுங்க பாப்பா. நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. இங்க என்ன தெரியும் பார்த்து சொல்லுங்க பாப்பல. கடந்து போன நாள் போனதுதான். நேற்று சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமைங்க? இன்னைக்கு என்ன நடக்குதோ இங்க அந்த ஆங்கிலத்துல காலங்களை சொல்லுங்க அப்பா. Past tense, present tense, future tense. இன்னும் டென்ஸ்ங்கிறது மட்டும் தான் கேக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? present future ஃபியூச்சர். சரி, கரண்ட் இருக்கிறது என்ன டென்ஸ்? Present tense. பிரசன்ட் டென்ஸ். நாளைக்கு நடக்க போறது Future tense. அதத்தான் கர்த்தர் சொல்றார். நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாது, நமக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. நாளைக்கு என்னை கொண்டு கடவுள் என்ன சித்தம் வச்சுக்கிறார், என்ன திட்டம் வச்சுக்கிறாரு, அது கடவுள் ஒருவர் தவிர நம்ம வேணா சொல்ற. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துருங்க. கடவுள் சித்தம் இருந்தா தான் 8 மணிக்கு உசுரோட எந்திரிக்க முடியும். தேவ சித்தம் இல்லைன்னா அப்ப எந்த ஒரு காரியத்தை சொன்னால் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். ஆனா அதுக்கு பாத்தீங்க சொன்னா அது ஒரு விசுவாசம் இல்லாத வார்த்தை அல்ல. நாளைக்கு எந்த மனிதனுக்கு அதிகாரமே கிடையாது. அது கர்த்தர் நியமித்தவை. எங்கு எப்ப எதை என்ன செய்யணுங்கிறது அது தேவன் முன் குறித்தது. சரி, எல்லாத்துக்கும் பிறந்தநாள் தேதி தெரியுங்களா? தெரியுமா? சீவனுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஆமா, மே 1 1988. எத்தனைங்க? சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. மே 1. சரி, அப்ப நமக்கு எல்லாருக்குமே பிறந்த தேதி தெரியுங்களா? ஏங்க சொல்லுங்க, எல்லாத்துக்குமே தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு தெரியுமா? அப்படியே தலையாட்டிட்டே உட்காந்துங்க. தெரிஞ்சுக்கோணும். இதெல்லாம் வம்பா இருக்குது. எலிசபெத் அம்மாக்கெல்லாம் சொல்றீங்க உண்மையா பாவா. ஏன்னா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கல. நம்ம உசுரோட இருக்கிறோமா போட்டு காலா அப்படியெல்லாம் கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது. கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கல்விகளை நம்மளை மறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அதை கொடுங்க. அப்ப பிறந்த தேதி நமக்கு, ஆனா மரிக்கிற தேதி கடவுளை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் தெரியாது, எந்த ஒரு டாக்டருக்கும் தெரியாது, எந்த ஒரு சயின்டிஸ்டுக்கும் தெரியாது. ஒரு சின்ன உதாரணம், மைக்கேல் ஜாக்சன் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்கலாம். உலகத்தினுடைய பாப் இசைப்பாடகர்கள டாப் 1ல இருந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன். சராசரியா ஒரு புரோகிராமுக்கு பல கோடி ஜனங்கள் வர்றதை விட பல லட்ச ஜனங்கள் வருவாங்க. உலகத்திலேயே டாப் 1ல இருந்த மைக்கேல் ஜாக்சனை பத்தி சொன்னீங்கன்னா அவரை சுத்தி 3 ஆம்புலன்ஸ் நிக்குமாம். ஒரு ப்ரோக்ராமுக்கு வர்றாருன்னா 3 ஆம்புலன்ஸ் இருக்கு, 8 டாக்டர் இருப்பாங்களாமா, 10 சர்வெண்ட் இருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் 10 நிமிஷம் முடிச்சு அடுத்த செகண்ட் அவங்க டோட்டல் ஃபுல் பாடி அப்பவே செக் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அந்த மைண்ட் கண்ட்ரோல் எப்படி, அப்பவே செக் பண்ணுவாங்களாம். முகத்துல மட்டுமே குறைஞ்சது அவருக்கு 43 சர்ஜரி பண்ணிருக்காங்க. அவர் முகத்துல மட்டும் ஒரு தடவை கீழே விழுந்து கை உடைஞ்சு அது பிராக்சர் பண்ணி நல்லாயிருச்சு. அப்போ மைக்கேல் ஜாக்சன் நினைச்சது என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல நான் 150 வருஷம் வரைக்கும் உயிர் வாழணும்னு மைக்கேல் ஜாக்சன் அதை பாட்டி வச்சுங்க. அவர் நைட்டு தூங்குறப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா தூங்க மாட்டார். அந்த ஆக்சிஜன் மேடம் ஆக்சிஜன் இதுல படுக்க வைக்கிறாங்களா, ஏதோ சேம்பர் தான், அதுலதான் படுப்பாராமா. ஏன்னா இந்த காத்து கெட்ட காத்தாமா, அதுல வர்ற காத்து மட்டும் தான் ஒரிஜினல் காத்து. அப்படி இருந்த அதே மாதிரி அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 பேரு அவர் சாப்பிடுற சாப்பாட்டை டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிடவே கொடுப்பாங்க. அப்ப அவர் நினைச்சது, ஒரு தடவை மருத்துவம் என் மூஞ்சி அழகா மாத்துச்சு, மருத்துவம் என் கையை ஒட்ட வச்சது, மருத்துவத்தில் இன்னைக்கு நான் உசுர வாழ்றேன்னு சொன்னா அதே மருத்துவம் என்னை 150 வருஷம் வரைக்கும் காப்பாத்து நினைச்சு இத்தனை செஞ்சாரு. ஆனா 50வது வயசுல அவர் செத்து போனார். மருத்துவம் அவர் உயிரை காப்பாத்து, அவர் நினைச்ச நினைப்ப அவர் உயிரை காப்பாத்து. அப்போ நாளைக்கு நடக்கிறது எதுவும் நம்ம கையில கிடையவே கிடையாது, அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. பிறக்கிறப்ப வேணா பிறந்த தேதி தெரியும், ஆனா இறக்கிற தேதி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இருக்கக்கூடிய கால அளவு நாம் கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாக, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, கடவுள் நம்மளை பார்க்கிற பார்வை வேற. மனுஷன் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் வேறொரு விதமா பார்க்கிறார். எங்க அப்பா கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நானும் டிரைவர் ஆயிருந்தேன், எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா முன்னேற பாத்தீங்கன்னா அந்த திட்டம் எதுவுமே வேலை செய்யல. நான் ஒரு டிரைவர் ஆகணும்னு அப்பா நினைச்சாரு.
ஆனா நான் இப்படி ஆகணும்னு கடவுள் தான் நினைச்சாரு. அல்லேலூயா. ஒருவேளை டிரைவரா இருந்தா ஆக்சிடென்ட்லயோ ஒரு கெட்ட வழக்க வளர்த்து போய் செத்துருப்பேன் நான். ஆனா அதெல்லாம் இல்லாங்கிறத இன்னைக்கு நான் உசுரோட முன்னாடி நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. மனிதன் பார்க்கிற பார்வை வேற, ஆனா கடவுள் நம்மை பார்க்கிற பார்வை வேற. சரி, நேரு வந்து அடுத்து வேதாகமத்துக்குள்ளார ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகள் மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேங்க. முதலாவது எடுத்துக்காட்டு, பைபிளை திறந்துட வேண்டாம், நான் வாயில சொல்றது கேட்டாலே போதும். முதல் எடுத்துக்காட்டு பார்க்கிறப்போ 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம், அர்ச்சனா மட்டும் வாசிங்க, 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவா, ஆனா அந்த வசனம் எங்க, எதுக்கு, எப்படி, யாருக்கு, எதுக்காக சொன்னாங்கிறத நமக்கு விளங்காது. கர்த்தரும் போக்கையும் மரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார். அது யாருக்கு சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, எந்த சூழ்நிலையில சொன்னாரு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கிறத மாத்திரம் எடுத்து சோப்புல வச்சு கூடாது. அப்ப அதெல்லாம் நம்ம உணர்ந்தவர்களா இருக்கும். அப்போ மனிதன் பார்க்கிற பிரகாரமாக கடவுள் நம்மை பார்ப்பதில்லை. இது எந்த இடத்துக்கு வேணா ஒரு பெரிய ஸ்டோரிக்குள்ள வருது. பார்க்கிறப்ப என்னாச்சுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கிறார். ஈசாயினுடைய குமாரர்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? ஈசாயினுடைய குமாரர்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? என்னங்க நான் பொறுப்பா சொல்றது கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்குது, சங்கடமா இருக்குது. எனக்கு ஏங்கம்மா வச்சுத்தம்மா, கேள்வி கேட்டாவே நமக்கு சங்கடமா இருக்குது. 12 பேர் ஈசாயினுடைய குமாரர்களை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, கையில கொம்பு எடுத்து நிக்கிறாரு, சுத்தியும் எல்லா ஜனங்கள் நிக்கிறாங்க. அப்போ ஈசாயின் வம்சத்தில் கர்த்தர் ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள போகிறார் என்ற செய்தியை கேட்டு திரளான ஜனங்கள் வந்தாங்க. கையில கொம்ப கையில எடுத்தாரு. ஈசாயினுடைய மூத்த மகன் வந்தான். அப்படி சும்மா ஆள் கம்பீரமா நல்லா ஒயிட்டா பிரைட்டா சும்மா கெத்தா வந்தாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ரைட்டு கர்த்தர் இவரைத்தான் அபிஷேகம் பண்ண போறாரு, கையில கொம்பு எடுத்தாரு. கர்த்தர் அப்பத்தான் சொன்னார், மனிதன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கல, நீ அவனோட தோற்றத்தை, உயரத்தை, அழக, அவன் கெத்த பார்க்கிற, நான் அதை பார்ப்பது கிடையாது. கைத்து கொள்ள சொல்லமா? 2வது மகன் 3 4 5 7 8 9 10 என்னடா இது, யாருமே கடவுள் அழைக்கலையா? அப்ப யாருடா அது? அப்பதான் கேட்கிறப்ப சொல்லுங்க, யாருப்பா உன் வம்சத்துல கர்த்தர் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ள போறாரு, நீ இருக்கிற எல்லா பையனும் வந்துட்ட, ஆனா எப்படி கர்த்தர் யாருமே செலக்ட் பண்ணி என்ன? இன்னும் வேற யாராச்சும் சும்மா இருக்கிறானா? ஒருத்தர் இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க இருக்கிறானுங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒருத்தர் திரிறாங்க, அவன் சும்மா தான் ஆட்டம் வச்சுக்கிட்டு வர சொல்ல அவனை வந்தாங்க. கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட மனிதன் இவன் மாத்திரமே. தைல கொம்பை எடுத்தார், அபிஷேகம் பண்ணி ஜெபித்தார். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். கரமையர்த்தி உள்ள சொல்லாமா? அப்ப மனுஷங்கெல்லாம் பார்த்தது டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு கெத்தா இருக்கிறவங்கள மனுஷன் பார்த்தாங்க. ஆனா காட்டுக்குள்ள ஒருத்த ஆடு மாடுகளோட தனியாய் கிடந்தார். கைவிடப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கைவிடப்பட்டவர்களை தான் கர்த்தர் அழைத்தார். வேண்டாம் என்று ஒதுக்கிறவர்கள் தான் கர்த்தர் தனக்கு வேண்டும் என்று சேர்த்துக் கொண்டார். பாத்துக்கோங்க, மனுஷன் பார்த்த பார்வை வேற, ஆனா கடவுள் பார்க்கிற பார்வை. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். கரமுயர்த்தியிலே சொல்லாங்களா? அப்ப நம்ம எல்லாருமே விசேஷமானோம். நம்ம எல்லாம் யாருங்க? நம்ம எல்லாம் யாருங்க? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே கடிந்ததென்று நினைத்து நான் எல்லாரும் நம்மளை ஒதுக்கலாம். படிப்பு இல்ல, அழகு இல்ல, அந்தஸ்து இல்ல, ஆஸ்தி இல்ல, வெறுக்கிறவங்க வெறுத்துட்டு போறாங்க. அதை பத்தி நீங்க என்னைக்கு ஃபீல் பண்ணாங்க? கைவிடப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. அவர்கள் நம்மளை அவமானமா நினைக்கலாம், தாழ்ந்த கரங்களை தூக்கி உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவமானப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல கர்த்தர் நம் தலைகளை உயர்த்தி வைக்கிறார்.
வைக்கிற ஆண்டவர். அந்த வசனம் சொல்லுது, எங்க கொண்டு போய் வைக்கிறாரா? பிரபுக்கள் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறியது. அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனா கர்த்தர் உங்களை வேணும் சொல்லி எல்லாரும் தள்ளினாலும் கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராக. அப்ப முதல் கதாபாத்திரத்தை யாரை பார்த்தாங்க? தாவீதை பார்த்தா. யாரை பார்த்தா? பைபிளை பார்த்துட்டு அப்படியே கதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. முதல்ல யாரை பார்த்தோம்? தாவீதை பார்த்தோம். அப்ப தாவீதை கர்த்தர் நேசிச்சார், உலகம் அவரை வெறுத்தது. ரெண்டாவது ஒரு உதாரணத்துக்கு போயிடலாங்க. வேதாமத்துல பாக்குறப்போ ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டு கால நியமங்களின் படி ஒரு தப்பு செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டான்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்க? என்னங்க சொல்லுங்க. ஏங்க ஆண்கள் சைடுல கொஞ்சம் என்ன பேச முடியாதா? பேசுங்க. என்ன பண்ணானுங்க? அப்படிப்பட்ட நிலையில ஒரு பாவியான ஸ்திரியை பாக்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்றாங்க? கண்ணால் அடிச்சு கொல்லோன்னு துரத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த ஸ்திரியும் ஓடுறாங்க, உயிரை காப்பாத்திக்கணும் ஓடுறாங்க. ஓடி கடைசியில எங்க போனாங்க? இயேசுவே, ஆண்டவரே நீர் என்னை. அப்போ ஏங்கப்பா, எதுக்குப்பா இந்த பாவம் அந்த பெண்ணை துரத்திட்டு வரீங்க? ஆண்டவரே, இந்த பெண் தப்பு செஞ்சதை நாங்க பார்த்துட்டோம். இவள் தவறு செஞ்சவள், இவள் பாவி. அதனால இவ என்ன ஆகும்? சாக வேண்டும். இவள் என்ன ஆகும்? எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அவன் நினைச்சது இவர் இன்னையோட செத்தரோன். ஆண்டவர் பார்த்தாரு, சரினாரு. அப்போ என்ன சொன்னாரு? பதில் என்ன சொன்னாரு? உங்கள எவன் தப்பு செய்தியோ நீ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அடிச்சு கொள்ளுனாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே அப்ப பாருங்க, மனுஷன் நினைச்சது அவள் சாகணும்னு, இயேசு நினைச்சார் இவள் வாழணும்னு சொல்லி. கைத்தி கொள்ள சொல்லுங்களா? மனச அழிக்க நினைக்கலாம், நாம இல்லாம போயிடணும், நாசமா போயிடணும், ஒண்ணுக்கு இல்லாம போயிடணும் மனிதன் நினைக்கலாம். ஆனால் நம்மை வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஜீரோல இருந்துதான் கடவுள் நம்மளை உயர்த்த ஆரம்பிப்பார். ஒன்றும் இல்லாததிலிருந்துதான் ஒரு உயர்வை தருவார். ஒரு சின்ன பொன்மொழி சொல்றாங்க, சிறு துளிதான் பெருவெள்ளம். இன்னைக்கு இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்னைக்கு இப்படி ஆகாது. நாம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரத்தை கடவுள் நமக்காகவே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் கஷ்டமா இருக்குது, இப்பவும் கடனா இருக்குது, இப்பவும் பிரச்சனையா இருக்குது, இப்பவும் வியாதியா இருக்குது. கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுக்கப்பட்டவைகள், இது உங்களுக்கு. ஆனா இதுவே கடைசி வரைக்கும் இருக்காது. கர்த்தர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமுள்ள எதிர்காலம், மகிமையுள்ள எதிர்காலம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கொடுக்க நீ கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாட்டார். அப்ப பாருங்க, அந்த ஸ்திரீ செத்தரோன்னு நினைச்சவங்க மனுஷன், ஆனா அதே பெண் வாளோடு நினைச்சது யாரு? அப்ப அந்த பார்வையில ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அவ தப்பு செஞ்சவதா, அவ பாவிதா, சாகப்பட வேண்டியவள் தான். ஆனாலும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இனி நீ என்ன பண்ணாத? பாத்தீங்களா? அதாவது அந்த லாஸ்ட் எண்ட் அடிச்சிருந்தாங்க, கண்ணுல அடிச்சிருந்தாங்க, அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன இருக்குங்க? அப்போ ஒரு கடைசி தருணத்தில், வாழ்க்கை முடிய போகிற ஒரு தருணத்தில் கர்த்தர் ஒரு புதிய வாழ்வை திருப்பி கொடுத்தார். அதுதான் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கரம் உயர்த்தவே சொல்லமா? மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, ஆனா கடவுள் நம்மை பார்க்கிற பார்வையே வேற. இவன்லாம் எங்க உருப்பட போறேன்? இது மனுஷன் பார்க்கிறவன். உருப்படாதவனத்தான் அவங்கள கர்த்தர் உயர்த்தி டாக்டர், வக்கீல், கவர்மெண்ட் இருக்கிறீங்களா, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, எங்க கொண்டு வந்து நிறுத்துறார்? படிக்காத ஒரு ஊழியக்காரன் இடத்துல உருப்படாம போயிடுவான்னு சொன்னவன் கைக்கு கீழதான் பெரிய பெரிய பிரபுக்களையும் படித்தவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். முடியுமா? முடியாதுங்களா? முடியுமா? முடியாதுங்களா? கர்த்தர் பார்த்து நினைச்சா வசனம் சொல்லுது, ஒருவனும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர், ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவருமான திறவுகோலை உடையவர் ஆண்டவர். மனுஷன் உங்களை என்ன வேணா நினைக்க, உங்களை அழிச்சிரும் நினைக்கிட்டு இல்லாம போவான்னு பண்ணிட்டு பாத்துறான். இது எப்படி இருந்துருவான்? பாத்துறலாம், எப்படி வாழ்த்துறலாம்? கர்த்தர் பாத்துற. இன்னைக்கு உண்மையான சொல்லுங்க, நிறைய பேருக்கு சரி, கிறிஸ்தவர்களா யாரு தெரியுங்களா? ஒரு கரண்ட் மாதிரி, டிரான்ஸ்பார்மர் மாதிரி. நீங்களா யாரு? நீங்களா யாரு? ஓடி போய் அப்படியே அந்த ரெண்டு கம்பியில லைட்டா தொங்கிட்டு வாங்க பாப்போம். ஏங்க சொன்னா சொன்ன வச்சு கேட்க மாட்டீங்களா நீங்க?
அப்போ நல்லா கேட்டுங்க, கரண்ட தொட்டா சாக்கடிக்கு. என்னங்க? உன்னை தொடுகிறவன் எங்க டச் பண்றானவா? கண்ணின் கருவிலே. உன்னை தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி கையை தட்டி ஆண்டவர் வாய்ப்படுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் அது வாய்க்காது. ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற எவனும் 7 வழியாய் சிதறி ஓடிப்போம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கூட பாட்டி சொன்னா நம்ம அப்பா அடிக்கடி, எங்க அப்பா அடிக்கடி சாட்சி சொல்லுவார். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக ஆரம்ப காலத்துல கட்டாயம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சபை நம்ம ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தோம், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், கொன்றுவேன் வெட்டிடுவேன்னு சொன்னோம்ல, செத்து மண்ணோட மண்ணா போய் 15-20 வருஷம் சேர்த்து கைத்திரிக்கல சொல்லமா. நம்மளை கொல்லோன்னு நினைச்ச எத்தனை நீ உசுரோடவே கிடையாது. நீ இல்லாம பண்ணிடுவோன்னு சொன்னவன் இல்லாம போவானா தவிர நீங்க அவன் கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு தான் இருப்பீங்க. கைத்திரிக்கு வரல சொல்லுங்களாப்பா. அவன் இல்லாம போவா, ஆனா கடவுள் உங்களுக்கு ஆயுசு கொடுத்து வாழ வைக்கிறது. அப்ப பாட்டிக்கு சொன்னீங்கன்னா மனுஷன் பாக்குற பார்வை வேற. இந்த ஸ்திரீ செத்துறோம்னு நினைச்சா, ஆனா அவளுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சான்ஸ் கொடுப்போம், ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். அவள் இதுவரைக்கும் கெட்டவளா வாழ்ந்துட்டா, ஆனா இனி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்? நல்ல வாழ்க்கையா இருக்கும். அவங்க முடிஞ்சிருன்னு நினைச்சாங்க. கர்த்தர் ஒரு புதிய பாதையை துவக்கி வைத்து கொடுத்த ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தாங்க? ரெண்டாவது யாரை பார்த்தா? எந்த ஸ்திரீ? பக்கத்து வீட்டு ஸ்திரீ. எந்த ஸ்திரீங்க? பாவியான ஸ்திரீ. யாருங்க? ஆமா. அதனால அழிக்கணும்னு நினைக்கிறவன் தான் அழிஞ்சு போவானே தவிர நம்ம எவனும் எப்ப ஏற்பட்டவனும் அழிக்க முடியாது. அழிக்க அழிஞ்சிருமா வாழ்வுங்களா? இந்த வாழன்னு சொல்றீங்க மட்டும் கைத்துக்கு வரலே சொல்லுங்க. போடுற அல்லையில நினைக்கிறவன்ல இன்னைக்கு டெத்தாயிரம். கைத்துக்கு சத்தமா சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. எல்லா விரோதமான ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு மடங்கடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எந்த ஒரு சக்தியும் செயல்படாது. என்னமோ 3 மாசமா நடக்க முடியல, கால் நீங்க இருக்குது, செய்வழங்கிட்டு வச்சுட்டாங்களா? இந்த மாதிரி வார்த்தை தயவு செய்து சொல்லிடாதீங்க, அசிங்கமா இருக்கு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமே இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை. எந்த ஒரு மருந்தோ மாந்திரிகமோ எதுவும் கூட செயல்படாது. அது செயல்படணும்னா எங்க வரணும்? உங்க பாலிசிக்கு வர. நான் என் பாலிசி உங்க பாலிசி செய்வனை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. செய்வனை எங்க வரணும்? வீட்டுக்குள்ள வரணும். எங்க வரணும்? அப்ப ஏசு இருக்கிற வீட்டுல, ஜெபம் இருக்கிற வீட்டுல, பக்திமான இருக்கிற வீட்டுல பிலிசுனி வருமா? வருதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. திட்டிர போற பாருங்க, சொல்லிருங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எல்லாமே வரும். ஆனா நீங்க ஜெபித்து உங்கள் வீடு அக்னி மயமாக இருக்கு சொன்னா கர்த்தருக்கு கூட பக்கத்துல வராது. கைத்துக்கொள்ள சொல்லுங்களா. நீ கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கும். தேவன் உங்களை நேசிக்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம வேணா மனுஷன் புத்தி எப்படிங்க அப்பப்ப மாறிக்கு. கொஞ்ச நாள் சோத்திராண்டவரே சோப்புல பணம் இருக்கிற வரைக்கும் ட்ரை ஆயிடுச்சுன்னு இங்க கையில காசே இல்லை, இன்னைக்கு வேலைக்கு போனா தான் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது. மனுஷன் புத்தி வேணா குரங்கு மாதிரி மாறு. கடவுள் தெரிந்து கொண்டா கடைசி வரைக்கும் அவர் கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை எங்க விட்டு வைக்கிறமா? உயரமான ஒரு இடத்திற்கு. சும்மா வந்து உங்களை அப்படிலாம் கூட்டு போக மாட்டாங்க. உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நீங்க வாழக்கூடிய லெவல வேற லெவல்ல கடவுள் நம்ம ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கை வேணுமா இல்ல இப்படியே இருந்த வாழ்க்கை இருந்த போதுமா? ஸ்டீவனா இந்த வெய்ய காலம் வேற வந்துருச்சு. மே மாசம் வெய்ய காலம் வந்துருச்சா ரொம்ப சாலியா குழுன்னு இருக்கு. அப்படிதாங்க. சரி, இந்த வருஷம் வந்து மொட்டை வெயில பைக்ல நீங்க போலாம். அடுத்த வருஷம் அப்படியே போக நீங்க நினைக்கிறீங்களா? ஏசி கார கொடுப்பாரு நீங்க நம்புங்க. அதுதான் உங்க விசுவாசம், அதுதான் வாழ்க்கை. அடுத்த மே மாசத்துக்குள்ள இந்த வெயில் எப்படி போகணும்? காலரை தூக்கி விட்டு குடுக்குன்னு போகணும். நீங்க கேளுங்க, நம்புங்க. கடவுள் வந்து அளந்து கொடுக்கிறவர். அவள் அளவில்லாமல் கொடுக்கிறான்.
உங்க விசுவாசம் என்னைக்கு பெருசாகுதா, உங்களுக்கு என்ன என்னைக்கு பெருசாகுதா, அப்பதான் உங்க வாழ்க்கையும் பெருசாகும். நானும் 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு ஓட்ட டிவி செக்ஷனுக்காக. கடவுள் பார்த்து நினைச்சாருன்னா புது வண்டியே கொடுப்பாரு. ஆனா உண்மையில போன ஒரு பீரியட் வரப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாருன்னா நம்ம ஸ்ரீவரன் புது வண்டி எடுத்தாரு, வேலுச்சாமி புது வண்டி எடுத்தா, அப்படி அப்பதான் பார்க்கணுங்க. ஏங்க பெருசா ஒரு 30 லட்சத்துக்கு கார் எடுக்க வேண்டாம், இருக்கிறது அடுத்த ஸ்டேஜ் மாறினாவே அதுவே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இன்னும் ஷார்ட் பண்ணிக்கிட்டு கடைவீதிகளை போய் 30 தடவை ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில மாறட்டும். கத்த ஒரு நல்ல வண்டியை கடவுள் நமக்கு தந்தருவாங்க. அல்லேலூயா. அந்த பாட்டுக்கு சொன்னீங்கன்னா வாழ்க்கை தரம் மாற வேண்டும். பார்க்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவத்துல ஆசீர்வாதம் கிடையாது. அடுத்த லெவலுக்கு நீங்க மாறணும்னா உங்க விசுவாசம், பக்தி, நம்பிக்கை கடவுளிடத்துல கேளுங்க. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் வேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரா, வானத்தின் பலகணிகளை திறந்து சொல்லுங்க சொல்லுங்க திறந்து எப்படி ஆசீர்வாதம் கூட்டத்தோட பேசிட்டா. இப்ப நான் பார்த்து வச்சுங்க எல்லாரும் வாய் ஆடுது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பேசுறீங்கன்னா திட்டி கொடுங்கல, அதனால வாய் வேணா அடிக்குது. ஆனா இன்னொரு தடவை சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும். அப்படி தொட்டுக்க தொடச்சுக்குன்னு கிடைக்கிறது ஆசீர்வாதம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நீங்க கேளுங்க, நம்புங்க, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். இப்படியே இருக்கணும்னா நீங்க என்னைக்கு எதிர்பார்க்காதீங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாம் மாறணும் ஜெபனுங்க, அடுத்த மாசத்துல எல்லாம் மாறணும் ஜெபனுங்க. எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். கூடாதது அலங்கார வாசலிலே அலங்கோலம். அவன் பல வருஷமா அங்கதான் உட்கார்ந்துருந்தான், பல வருஷமா அங்கதான் உட்கார்ந்துருந்தான். அவன் வேலை என்னங்க, பிச்சை எடுக்கிற வேலை. ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க, எல்லா கண்ணும் அவனை பார்த்துச்சு. அவங்க ஒரு பிச்சைக்காரனா தான் இருந்தா. ஆனா அங்க பேதுரு வந்தாரு, பார்த்தாரு. அவன் போதுப்பா, இவ்வளவு நாள் உட்கார்ந்தது போதும். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று பார்த்தார். என்னிடத்துல பொண்ணோ வரல, பெரிய பொருளோ கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஒன்னே உனக்கு தர. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. நடந்தானே இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும். இப்போ ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது. லாசரு மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, அது இப்ப என்னாக என்னாக? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்ப மனசுல நினைச்சது என்ன, ஐயோ 4 நாளா போச்சுங்களா, திறந்தா என்ன ஆயிரு, நம்ம செத்து போயிருவேன். வேண்டாங்க. லாசருவே வெளியே வா. அவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. முடிஞ்ச ஒன்றிலிருந்து கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்தார். செத்தவன் மரித்தவன் 4 நாள் ஆகி திரும்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு இருந்து வெளியே வந்தான். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை ஆண்டவர் நீங்களும் நான் ஆராதிக்கிறது. சரி, 3வது பாயிண்ட்க்கு நேரா போயிடலாங்களா? பேசினா அது வாட்டி போயிட்டே இருக்கு. சரி, ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் தேவாலயத்தில் உட்கார்ந்துக்கிறாரு. காணிக்கை பகுதி ஒரு நேரம் வந்தது, எல்லாரும் காணிக்கை செலுத்தினாங்க. அப்ப என்னாச்சு, ஒருத்தர் வந்தாங்க. யாருங்க சொல்லுங்க? அதான் பாத்தியா, நான் பிரசங்க தலைப்பிலேயே ஸ்டார்டே சொன்னேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இப்ப திருப்பி என்ன பண்ண போறேன், ரீஃப்ரெஷ் பண்ண போறேன். வேற ஒண்ணு தெரிஞ்சதா, ஆனா எங்கேயோ மூளையில் இருக்கு. அப்ப அடிக்கடி என்ன பண்ண, அதை கேள்வி கேட்டு தட்டி எழுப்பி, ஆமாங்க நான் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை கேட்டேங்க, ஆனா இப்ப என்ன இப்ப இருக்கு மறந்து. ஏழை விரைவு வந்தாங்க, காணிக்கை போடக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, காணிக்கை போட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணாரு. அதாவதுங்க, அந்த வசனத்தை நீங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா வச்சீங்கன்னா, தங்களிடத்தில் இருந்தவைகளில் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. என்னங்க சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. அதாவது ஒரு பர்சன்ட் வச்சுங்க, ஒரு பணக்கார வர்ற அப்படியே ஆண்டவர் சொன்ன அந்த காணி போட்டுக்கிட்டு என்னாச்சு, சிப்ப நீக்கி அப்படியே பார்த்தாரு. 2000, 500, 200, 100, 50. அப்ப அந்த பர்ஸ்ல எவ்வளவு நோட் இருக்குது, பர்ஸ்ல எவ்வளவு நோட் இருக்குதுங்க, நிறைய நோட் இருந்துச்சு. என்ன பண்ணாருங்க, 2000 பார்த்தாரு,
500 பார்த்தாரு, 200 நோட்டை பார்த்தாரு, 100 நோட்டை பார்த்தாரு. சரி 100. தங்களிடத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த ஏழை விதை வந்து அவங்களுக்கு பேக்க நிக்கிறாங்க. என்ன இருந்துச்சு? எத்தனை இருந்துச்சுங்க? 2 காசு தான். அது யாராச்சும் கொடுத்தா தான் உண்டு, அடுத்த வேலைக்கு கிடையாது. ஒன்னா அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? சரி ஓடலின்னு நினைச்சா யாராச்சும் ஒண்ணு நினைப்பாங்க, என்ன பண்ணலாம்? 2ல ஒண்ணு போட்டு கூட ஒண்ணு சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா பாத்துங்க, தனக்குன்னு எதை எடுத்து வைக்கல. இருந்த கடைசி அந்த 2 காசு காணிக்கப்பட்டு போட்டாங்க. கைத்துக்களே சொல்லுங்களா? பார்த்தா அவர்களை காட்டிலும் அதிகமா செலுத்தினா பாருங்க. மனுஷன் இந்த கடைக்கு வந்துருக்கிறாபியா, இங்க என்னத்தை போட்டிருப்பாரு? ஒரு 10 ரூபா. உங்ககிட்ட 2000 ரூபாய் நோட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு பெருசு கிடையாது. ஆனா அந்த சுருக்கு பையில இருக்கிறதே எவ்வளவுதான்? 2 காசு. அதை கர்த்தருக்கு போட்டிருப்போம். கடவுள் அதைத்தான் பார்த்தாரே தவிர 2000 ரூபாய் நோட்டை ஆண்டவர் பார்க்கல, 500 ரூபாய் நோட்டை பார்க்கல. உள்ளத்திலிருந்து நீ என்ன செலுத்துறியோ உன்னுடைய காணிக்கைகளை ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய பார்வைக்கு அந்த 2 காசுங்கிறது என்னங்க? இதெல்லாம் ஒரு காணிக்கையா? இதை கொண்டாந்து காணிக்கப்பட்டு வராங்க. மனுஷன் பார்வைக்கு அது அற்பமான காசு. ஆனா கடவுள் பார்வைக்கு அது எப்படிப்பட்ட காசுங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சத்தம் கேட்கல, சத்தமா? மனுஷன் பார்வைக்கு அது அற்பமான காசு, ஆனா கடவுளின் பார்வைக்கு அது விலையேறப்பட்ட காசு. அப்போ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை நான் அநேகத்தில் அதிகாரியா கடவுள் வைக்கிறேன். கடவுளுக்கு நீங்க சில நேரம் பார்த்தீங்க, விசுவாசிகளுக்கு போறப்ப ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே, மாஸ்டர் இன்னைக்கு வந்து கையில காசு இல்லைங்க, நீங்க காசு கொடுப்பீங்க, நாங்க ஊழியத்துக்கு வரல. உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் ஒண்ணு சொல்லிட்டு, இன்னைக்கு இல்ல கவலைப்படாது, இங்க காணிக்க கொடுக்குறது நல்லா சங்கடமே படணும். அடுத்த தடவை வர்றப்ப ஜெபம், அடுத்த தடவை என் பாஸ்டர் வர்றப்ப நான் வெறுங்கையோட அனுப்பக்கூடாது, நான் 500 ரூபாய் கொடுத்து அனுப்பணும் ஜெபம். கர்த்தர் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார். அந்த காசு நீங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையே கவலைப்படுறத அடுத்த தடவை சும்மா அனுப்பக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னாங்க, செலவு பண்ணுறத போக மிச்ச காசு காணிக்கைக்கு உங்களால் எடுத்து வைக்க முடியும். அப்போ மனுஷன் பார்வைக்கு அது வேற, கடவுள் பார்வைக்கு அது வேற. அப்ப நல்லா கவனிச்சுங்க. இதே வேதாமத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்கிறாங்க. யாருங்க? பணத்தை ஏமாத்தி வச்சிருந்தவங்க யாருங்க? ஒரு கணவன் மனைவி யாருங்க? அந்த அம்மாக்கு என்ன வயசு, அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பாரு. இப்படி வெட்டி தண்டமா போது பாய செஞ்சுட்டு போறதுதான் நீங்க சபையில வந்து உட்காந்துக்கிறோம். கொஞ்சமா நமக்கு ஞாபக சக்தி வேணுங்க. யாருங்கம்மா அவங்க? சொத்தை வித்தாங்க, எடுத்தாங்க, கடவுளுக்குன்னு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அது வரைக்கும் அவங்க நல்ல மனுஷங்க. சரி ஒரு 10,000 ரூபாய் கடவுள் சர்ச்சுக்கணும் இல்ல கொடுக்கணும்னு நினைச்ச வரைக்கும் அவங்க நல்ல மனுஷங்க. ஆனா சர்ச்சுக்கு வா போலான்னு எப்ப கொண்டாடி கையை பிடிச்சார, 10,000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்துருங்க போதும். பாஸ்டருக்கு தெரியவா போகுது என்னங்க? பாஸ்டருக்கு அந்த 1000 ரூபாய் கணக்கு எப்படியும் கத்தரே இன்னைக்கு ஒரு கரண்ட் பில்லு கட்டணும் அந்த 1000 ரூபாய். ஆனா அவன் எவ்வளவு வஞ்சிச்சுட்ட? 9,000 ரூபாய் வஞ்சிச்சு வச்சுக்கிறா. நீங்க நினைக்கலாம் 1000 ரூபாய் கடவுளே நான் வந்து காணிக்க கரண்ட் பில்லு கட்டணும்னு நினைச்சேன். கிடையாதுங்க. அந்த இடத்துல போனாங்க, கர்த்தரை அவர்கள் வஞ்சித்தார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார், கர்த்தர் அநேகத்தின் பேர் அதிகாரம் வைப்பார். நான் சொல்லிட்டுங்களா, மனுஷனுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க இல்லாத செகண்டரி, கடவுளுக்கு நீங்க எப்போ உண்மையா 10ல் 1 தசமம் வாங்கினா அதை கரெக்டா செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்க செலுத்த நீ கடவுளுடைய வழியை கடைபிடி. கடவுள் நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிங்க, சட்டதிட்டங்களை கடைபிடிங்க. கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை இன்னும் மேன்மேல உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தசமமா கொடு, காணிக்கு கொடுன்னு பாஸ்டர் சாலி பழிபடுத்தல் இன்னும் உங்களை கேட்கவே கூடாது. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் மாத்திரம் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு நீங்க 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா இதே ஒண்ணு கொஞ்ச நாள்ல 10,000 20,000 சம்பாதிக்க கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். அல்லேலூயா. கொஞ்சத்தை ஏமாத்தினா அப்புறம் பாத்துங்க, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அப்போ மனுஷன் பார்த்த பார்வை அது விலையில்லா காசு, கடவுள் பார்த்த பார்வை வேற, அது விலையேறப்பட்ட காசு. கரங்களை தட்டி ஆண்டவரை உன்னோட பயன்படுத்துவோமா? அப்ப நல்லா கவனிச்சுங்க. இந்த அருமையான நாட்களும் கூட கடைசியா ஒண்ணே நான் சொல்லி முடிச்சிடறேன். உலகத்துக்கு மொத்த வேஷம் என்னைக்கு நம்ம தரிக்க கூடாது. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. உண்மையாமே வேதனைக்குரிய விஷயம்னா கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு உண்மையாமே சுவிசேஷம் யாருக்கு சொல்லணும்? கிறிஸ்தவனுக்கு தான் சொல்லணும். கிறிஸ்தவ முதல்ல பரலோகம் போவாங்களான்னு நீங்களே தெரிய மாட்டேங்குது. ஏங்க? மெத்தனமான ஒரு வாழ்க்கை, ஏனாதான ஒரு வாழ்க்கை. சரி போயிட்டா கிடையாது. என்ன நாளுக்கு நாள் டவுன் ஆயிடுச்சு.
விசுவாசம் குறைஞ்சு போச்சு, பக்தி குறைஞ்சு போச்சு, ஜெபம் குறைஞ்சு போச்சு, கடவுளுடைய எல்லாமே குறைஞ்சு போச்சு. இந்த நிலை மாறணும். கிறிஸ்தவர்கள் நீங்க கடவுள் உங்களை பார்க்கிறார், அது எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. மனுஷனுக்காக நீங்க வாழல, உங்களை உருவாக்கின கடவுளுக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டுங்களா? அதாவதுங்க, வேதாகமத்துல நமக்கு நிறைய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். அப்ப அதன் பண்ணித்தான் வாழணும். ஒரு சின்ன சிம்பிளா மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருங்க. நீயோ உபவாசம் இருக்கும் போது, நீயோ தான தர்மம் பண்ணும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது, மீதி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அந்த தான தர்மம் எப்படி பண்ணணும், ஜெபம் எப்படி பண்ணணும், உபவாசம் எப்படி பண்ணணுங்க? இந்த 3 பாயிண்ட் மூணுல ஏதோ ஒண்ணு சொல்லுவாப்ல. எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார், அதை சொல்லுங்க. சொல்லுங்க. அது எதுக்குங்க? உபவாசம். வெரி குட். தீபாக்கா சொன்னா கரெக்ட். நீ உபவாசம் போது முகவாடெல்லாம் சோர்ந்து அதான் போறாங்க. அர்ச்சனா சொன்னாங்க ஜெபம் பண்றப்ப எப்படி பண்ண அரைக்கலவை தான தர்மம் பண்ணும்போது மத்தவங்க இருக்காது. கடவுள் சொல்ற வார்த்தை என்ன? நீ செய்யறது கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சாப்ப. நீ தான தர்மம் பண்றது அர்த்தம் நிக்கிறா. அரிசி பை நல்லா நல்லா தூக்கி பிடிக்க. அரிசி பை நல்லா நல்லா தூக்கி பிடிச்சுக்கா. பாஸ்டர் தெரியாது, போட்டா தெரியாது. நல்லா நல்லா புடவை நல்ல புழு கலர் புடவையா கொடுங்க. அப்பதான் போட்டாக்கு என்னாங்க திக்கா விழுகுமாமா. நான் சொல்லட்டுங்களா, ட்ரெண்ட் மாறி போச்சு. நான் அதை வந்து யாரையும் குறை சொல்லலாம் விரும்பல. இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி ஆகி போச்சு. நான் சொல்லட்டுங்களா, தானம் தர்மம் பண்ணும்போது உன்னுடைய பேர் பிரபலத்துக்காகவோ, உன்னுடைய வந்து சபை பிரபலத்துக்காகவோ, உங்களுக்காகவோ நீங்க தானம் தர்மம் பண்ணாதீங்க. ஒண்ணு, ஜெபம் பண்ணும்போது அரை கதையை கூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க சிலவர் உபவாசம் சிஸ்டர் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நீ அடுத்து ஒரு வர 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் உபவாசம். பிரதர் தொந்தரவு பண்ண என்னாச்சு? இது அப்படியே பரவிடு. அப்ப என்னாச்சு? பாஸ்டர் அடே அப்பா 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யார்ட்டையுமே அங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாங்க. வருகிற 10 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய பாஸ்டர் என்ன இருக்கிறாரு, பேச மாட்டாரு, உபவாசம் இருக்கிறாரு. கடவுள் அதையா கேட்டாரு? உபவாசம் இருக்கிறத பக்கத்தில் நிக்கிற பார்த்து கூட கண்டுபிடிக்க கூடாது. அதுதான் உபவாசம். பணத்தை ஒரு 500 ரூபாய் கொடுத்து அங்க ஒரு எள்ளி ஒரு 10 எள்ளி பால் ஒரு 3 லிட்டர். ஏன்னா நாளைக்கு கடைக்கிட்ட தீக்கா போயிட்டா சூசுக்கு வந்து மாதுளம்பழம் திராட்சை இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அது என்ன சார் அந்த உபவாசம் மற்ற நாள்ல வந்து டம்ளர் வெளியே வராது. உபவாசம் நாள் பார்த்தீங்கன்னா ஒன்னாக இப்படி டம்ளர் ஒன்று கொண்டாந்து முன்னாடி வச்சிருவாங்க. இதெல்லாம் உபவாசம் கிடையாது. நான் வந்து உபவாசமே இருக்க மாட்டேன். ஓப்பனா சொல்றேன், பள்ளிக்கூடத்துல தான் சொல்றேன். என்னமே இன்னைக்கு எனக்கு சோறு கிடைக்கல, டைம் இல்லை, அதனால தான் சோறு திங்கல இன்னைக்கு. இல்லைன்னு நான்லாம் இன்னைக்கு உபவாசம் இருக்க மாட்டேன். உபவாசம் இருந்தா அதை பக்தியா செய்யணும். உபவாசங்கிற பேர்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஊரை போய் மேய்ச்சிட்டு ஊர் உலகம் எல்லாம் சுத்திட்டு சோத்திராண்டவரே இன்னைக்கு மணி என்னாச்சு 1 மணி ஆனவே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சோத்திராண்டவரே இவ்வளவு நேரம் நான் தாக்கு பிடிச்சிட்டேன். அதுக்கு பேர் உபவாசமே கிடையாது. நான் உபவாசமே இருக்கவும் மாட்டேன். ஏங்க எனக்கு வேலை நிறைய உண்டு. உபவாசங்க பேர்ல வெறும் வைத்த போட்டு வேலை செஞ்சனா கிறுகிறுத்து போய் கீழே விழுந்துடும். நல்லா கவனிச்சு. உபவாசம் இருக்கும்போது தான தர்மம் பண்ணும்போது ஜெபிக்கும் போது நீ எப்படி இருக்கும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா இங்கனாச்சு போஸ்டர் அடிச்சு ஒட்டி பிரபலிப்படுத்திட்டு அதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற. இதை விட நிறையா கடவுள் சொன்னாரு, நீ செய்யறத யாருக்கு தெரியாம செய்யறதா நமக்கு சொன்னார். நீ செய்யறத என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நான் புதுசா ஏதாச்சும் பேசணும்னா அதையும் சொல்லிருங்க. இல்ல நான் இதனால வரைக்கும் பைபிள்ல இப்படி கேட்டதில்ல, வேணா சொல்லுங்க, நாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். நான் எதிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எதிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்னும் புராணத்திலயோ இதிகாசத்திலயோ கம்பராமாயத்திலயோ இருந்து பேசுறேன். ஆண்டவர் பைபிள் நமக்கு சொல்லியிருக்கதா சொல்லுங்களா? யாருக்கு தெரியாம செய்து கர்த்தர் சொன்னார். இங்க என்ன பண்றாரு? குறிப்பா நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு. கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற, மனுஷன் பார்க்கிற பார்வை. மனுஷனை போல மற்றவங்களை போல கடவுள் நம்மளை நடந்துக்க அழைக்கல. நாம் எல்லாருடைய பார்வையிலும் வித்தியாசமானவர், எல்லாரை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர். அப்ப கவனிச்சுங்க, தன்னுடைய பேர் பெருசாகணும். இதெல்லாம் நடக்கிறவங்க கூட்டங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. வர்றவனைத்தான் பெருசா நினைக்கிறாங்களே தவிர அங்க கடவுள் இருக்கிறாரா இயேசு இருக்கிறாரான்னு சொல்லி
கிடையாது தெரியல. இந்த பாஸ்டர் கை தட்டு, நம்ம பாஸ்டர் வந்தார் போடு வெடிய. ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா இங்க யார் வந்துட்டாருன்னு கொண்டாடுவாங்க. ஒரு டான்ஸ் பிச்சை உதறிதான் இருப்பாங்க. பயங்கரமா இருக்கு. ஒரே புகையா பறக்கு, ஒரே பேப்பரா பறக்கு. அதை என்ன டான்ஸ் கூட வாங்க. நல்லா கேட்டுங்க. கர்த்தருக்கு முதலிடம் தரக்கூடியவங்க தான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வை தரார். மனுஷனை பெருமைப்படுத்தியா மற்றவங்களுக்கு சான்றா அடிச்சவங்க என்ன வச்சுங்க, நம்ம வாழ்க்கை என்னைக்கு உயரும். அப்போ கடவுள் நமக்கு என்ன சொன்னார், ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார், நாம எப்படி இருக்கணும், என்ன பேசணும், எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நமக்கு உண்டு. அதன்படிதான் நாம என்னாச்சு. இயேசு நினைச்சாரு யாருக்கு தெரியாம செய்யினாரு, மனுஷன் நினைச்சா எல்லாத்துக்கும் தெரியும் நினைச்சாரு. இதுலயே நமக்கு வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா நல்லா கவனிச்சுங்க கண்பானவர்கள், மனுஷன் நம்ம பார்க்கிற பார்வை வேற, கடவுள் நம்ம பார்க்கிற பார்வை. இங்க உட்கார்ந்துக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நீங்க இப்படியே தான் கடைசி இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை மாத்துங்க, ஜெபத்தை மாத்துங்க, வேறு பேரானவைகளை நினைங்க. கர்த்தர் உன்னதங்களில் கொண்டு போய் உட்காருங்க. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் என்னை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் என்னை காத்ததாலே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது, அவர் இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, நிஜமாவே சொல்ற காலம் கடைசி. கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ங்க. உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் உயரும், வியாதிகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், கண்ணீர் மாறும், கடன் பிரச்சனை மாறும், எல்லாவற்றையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு நொடி பொழுது எல்லாவற்றையும் மாற்றம். நீங்க வருஷ கணக்கா ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? நம்பிக்கை இல்லாத ஜெபம், நம்பிக்கையுள்ள ஜெபம். எலியா ஜெபம் பண்ணார். பாகால் தீர்க்கதரிசிகள 450 பேர் நிக்கிறாங்க. அவங்க எப்பொழுது அடிக்கிறாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா போட்டு கிழிக்கிறாங்க. ஆனா அங்க என்னமே நடந்தது இல்ல. எலியா வந்தார், கர்த்தருடைய சன்னாத்தில் நின்றார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்றும் உயிருள்ளவராய் இருப்பாரானால் உடனடியாக பதில்த்தாங்க. எலியாவின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எவ்வளவு நேரத்தில் கொடுத்தாருங்க கவனிக்கிறீங்களா? ஏங்க பாருங்க, நான் முடிக்கிறேன். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் எவ்வளவு நேரத்தில் வந்துச்சு ஏங்க சொல்லுங்க. வித்தின் செகண்ட்ல பதில் வந்துச்சு. அவன் காலையில இருந்து கூப்பிட்டு பார்த்தா ஒண்ணும் நடக்கல. எலியா ஜெபித்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அனுப்பினார். நீங்களா வருஷ கணக்கால கொஞ்சம் ஜெபிச்சுக்கணும் கேட்டுக்கணும் நடக்கவே நடக்காது. முதல்ல அந்த எண்ணத்தை மாத்துங்க. எனக்கு ஆண்டவர் இப்பவே செய்யணும், இன்றைக்கே செய்யணும்னு கேளுங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுங்க. மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற. கடைசியா ஒரு நவவரம் முடிச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இயேசு ஒரு நாள் எரிகோ வழியாக நடந்து போகிறார். திரளான ஜனங்கள் பின் செல்லுகிறார்கள். சத்தமா பாட்டு பாடி ஜே ஜேன்னு ஒரு கூட்டம் போகும். அப்ப அந்த இடத்துல ஒரு குருடன் அமர்ந்திருக்கிறான். பட்டி மேய்கிற ஒரு குருடன் உட்கார்ந்துக்கிறான். பல வருஷங்களா பிறந்ததிலிருந்து அவன் குருடனாத்தான் இருக்கான். ஆனா இயேசுவை பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சுகம் தர்றாரு, வியாதிகளுக்கு சுகமாக்குறாரு, கண்ணு தெரியாம கண்ணு கொடுக்கிறாரு, கேள்விப்பட்டு இருக்கிறானோ தவிர அந்த இயேசுவை பார்த்தது கிடையாது. ஏன்னா அவன் பிகாஸ் அவன் பொருள, அவனுக்கு ஒண்ணுமே வழி இல்லை. என்னாச்சுங்க, போறான், கேள்விப்படுறான். என்னது இயேசுவா? நான் கேட்ட அந்த இயேசு இந்த வழியா போறாரா? உடனே என்னாச்சு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தம் போடுறான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அவனை கேவலப்படுத்துறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஆளை அவனையும் பாரு உட்காந்துக்கிட்டு இயேசு போறாரு, இவன்லாம் ஒரு ஆளு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் மனசுக்குள்ள நினைச்சது, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சான்ஸ், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு தருணம். இந்த தருணத்தை நான் விட்டேன்னா என்ன, என்னை அடிச்சுக்கோ, உதைச்சுக்கோ, திட்டிக்கோ, கேவலப்படுத்திக்கோ, ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு சொல்லு. உரத்த சத்தமா கூட்டம் போகும்.
இயேசுவை சுத்தில திரளான பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. கமனா போயிருப்பாங்க, கச 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 என்னமோ கூட்டமா பேசிட்டே தான் போயிருக்கு. ஆனா எங்கிருந்தோ கேட்கிற ஒரு தேவையுள்ள மனிதனின் குரல் கடவுளை அப்படியாக நிறுத்தியது. அல்லேலூயா. இயேசு நின்றார். யார் அதை கூப்பிடுறது? ஆண்டவர் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற பண்ணிருக்கிறாங்க. யாரோ ஒரு தேவைக்காக என்னை அழைக்கிறார். ஆமாங்கடா, நான் ஒரு கூப்பிட்டு போயிங்க, நீங்க வாட்டு போயிட்டு இருங்க. அவன் பக்கத்துல போறாங்க. அப்ப எந்திரி மேல இயேசு உன்னை கூப்பிடுறாங்க. அப்ப கவனிச்சுங்க, மனுஷன் நினைச்சது எப்படி நினைச்சாங்க? கடைசியா முடிச்சுட்டாரு. இவ கடைசி வரைக்கும் என்னவா தான் இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இயேசு மனுஷன் நினைச்சது இவ குருடனாவே, பிச்சைக்காரனாவே, முடியாதவனாக, உதவாதவனாகவே இருந்து சாகட்டும். கர்த்தர் நினைச்சார் அவன் திரும்ப வாழ வேண்டும் நினைச்சார். கரமேத்தலே சொல்லாமா, இருண்டு போனவனோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதயமாக வேண்டும் என்று இயேசு நினைத்தார். உணர்விலே சொல்லாமா, முடங்கி கிடந்த அவனோட வாழ்க்கை மீண்டும் துளைத்து நடக்க வேண்டும் என இயேசு நினைத்தார். மனுஷன் நினைச்சது அவன் மூளையிலேயே காட்டணும். கர்த்தர் நினைச்சது அவன் பல நாடுகளுக்கு கடந்து போக வேண்டும் சொல்லி. இதுதாங்க வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற டிஃபரண்ட். நாம நினைக்கிறது வேற. வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வரிகள் என் வரிகளும் அல்ல. நாம நினைக்கிறது வேற, ஆனா ஆண்டவர் நம்மை கொண்டு நினைக்கிறது வேற. அல்லேலூயா. இருக்கிற யாரெல்லாம் கடவுள் வேற விதமா நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பக்கத்துல கை தூக்குமாங்க, எல்லாம் கை தூக்குமாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் வேற லெவல்ல தான் நினைச்சிருக்கிறார். நீங்க யாரு சாதாரணமானவங்க கிடையாது, சும்மா இல்ல. அவன் நினைச்சிட்டு போறாடுங்க. கர்த்தருடைய பாதைக்கு நம்ம யாரு? ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. மத்தவங்க வேணா நம்மளை ஒரு ஆளா நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நம்மளை ஆண்டவர் வேற விதமா தான் பார்த்துருக்காங்க. சரிங்களா? மாறு. எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே இருந்த இடத்துல நம்ம எல்லாம் இந்த கண்களை